ஒரு 10 கோடி கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது ஒரு ஆஸ்பிரேஷன் நம்பராக இருக்கலாம். 35 இயர்ஸில் இருக்க ஒருத்தருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து எனக்கு சொல்லுங்கள். 35 வயசு ஒருத்தர் இருக்கக்கூடிய நபர், ஓகே, அவரால் ஒரு 10 கோடி ரூபா கார்பஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். எல்லாருமே சொல்கிறீங்க, காட்டுங்க எங்களுக்கு. 1000 ரூபா போட்டிருக்காங்க. இன்னைக்கு எடுத்து அவங்க வேல்யூ எடுத்து பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 ரூபாய்க்கு மேலே அந்த வேல்யூ இருக்குது. போட்ட 1000 ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபா. வெறும் 1000 ரூபா. நார்மல் எஸ்ஐபி பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த 10 crore நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஸ்ஐபி மந்த் பண்ணணும் சார்? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பெனட்ரேஷனோ இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெனட்ரேஷனோ டெல்லியில் இருக்கக்கூடியதோ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரே ஃபண்டில் 20 வருஷம் 15 வருஷம் கட்டுறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே ஈக்விட்டி மார்க்கெட்டில் தொடர்ந்து 25,000 ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மாதம். ஓகே, இப்போ அவங்க கார்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபா இருக்குது. ஓகே, இந்த மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபா அவங்க கார்பஸ் இருக்குது. ஓகே, ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% இருக்குது. இன்னி தேதிக்கு 17,500 ஸ்டார்ட் பண்ணார்னா எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனார்னா அவருடைய கார்பஸ் மொத்தம் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதோட அருமை யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா சேமிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுலேயும் முக்கியமாக இன்னொருத்தருக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேமிப்புகள் எல்லாத்தையுமே முதலீடுகள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஒருத்தருக்கு இதோட முக்கியத்துவம் தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு 30 வயசில் இருக்கவங்களாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், 35 வயசில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இன்றைக்கி கேட்கறதுக்காக கௌஷிக் சார் வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். இது ஒரு ஜென்ரலான ஒரு க்ளோஸ் எல்லாமே இருக்கிற கண்டன் பார்க்குற கண்டன் தான். 1 கோடியை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம போகிறோம். பட் ஆனால் எகைன் அதுக்கு ஒரு கொஷின்ஸும் வருது. 25 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடிக்கு வேல்யூ இருக்குமா? அப்படின்னா நம்ம எதை நோக்கி நம்ம போகணும் சார்? ஆக்சுவலாக நீங்கள் 1 கோடி இன்றைக்கே நிறைய பேர்கிட்ட 1 கோடி இருக்கலாம். ஸோ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு ஒரு 1 கோடின்னு நம்ம சொல்லும் பொழுது நார்மலாக அந்த ஒரு டவுட் வரலாம் மனசில். இன்றைக்கே 1 கோடி எல்லாருக்குமே இருக்குது. 15-20 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடிக்கு அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி இது எல்லாமே குறைஞ்சி போயிருமே உங்களுக்கு, அது பெரிய ஒரு வேல்யூ இருக்காதே அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்கலாம். அது கரெக்டு தான். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்ஸை ரிவைஸ் பண்ணி ஹையர் டார்கெட்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 5 கோடியோ இல்லை 10 கோடியோ வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது ஒரு ஆஸ்பிரேஷனல் நம்பராக இருக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு 10 கோடி கார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அது ஒரு ஆஸ்பிரேஷன் நம்பராக இருக்கலாம். அதை நோக்கி நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கு எவ்வளோ நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு அச்சீவபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மொதல் விஷயம் என்னன்னா, நான் ஒரு 35 இயர்ஸில் இருக்க ஒருத்தருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து எனக்கு சொல்லுங்கள். 2வது விஷயம் எனக்கு என்னன்னா, எல்லாருமே சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் வர கமெண்ட்ஸ் தான் எல்லாருமே சொல்கிறீங்க, காட்டுங்க எங்களுக்கு. சப்போஸ் இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்காங்களா? 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க, ஸ்டெப் அப்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா யாரும் காட்டுங்க அப்படின்ற கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த 15 வருஷம் 20 வருஷம் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. நியாயமான கேள்வி தான். இன்னைக்கு வந்து அதை நம்ம வந்து அந்த முதலீட்டாளர்களை திருப்பி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க, 20 வருஷம் லோனு, அதில் உங்களுக்கு எதாவது சாய்ஸ் இருக்குமா? இல்லை சார். அந்த லோனை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா வேற விஷயம். 20 வருஷம் லோன் எடுத்துட்டு 10 வருஷத்துல கட்டி முடிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்? ஸோ அதே மாதிரி தான் இப்போ பிபிஎஃப் எல்லாரும் தொடர்ந்து 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கட்டுறாங்க. அவங்க அதுலேயும் சாய்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி எஸ்ஐபிலையும் சாய்ஸ் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஃபண்ட் மேனேஜர் பேசுனது வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பியிருக்கு. யார் 20 வருஷம் கட்டி பண்ணியிருக்காங்க, எங்களுடைய ஓல்டஸ்ட் ஃபண்டில் 20 வருஷம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரே ஃபண்டில் 20 வருஷம் 15 வருஷம் கட்டுறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே ஈக்விட்டி மார்க்கெட்டில் தொடர்ந்து ஒரு ஃபண்டு இல்லைனாலும் அந்த ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாறக்கூடிய பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா டைனமிக்காக நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய செக்மெண்ட் ஒரு 3 வருஷம் கழிச்சு, இப்போ ஒரு போன வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு பிஎஸ்யூ செக்டாரல் ஃபண்ட்ஸோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸோ ரொம்ப ஃப்ளேவர் ஆஃப் த சீசனாக இருந்துச்சு, ட்ரெண்டிங் சீசனாக இருந்துச்சு. இன்னைக்கு பிஎஸ்யூ டிஃபென்ஸ் தான் அதிகமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ இன்னி தேதியில் யாராவது பிஎஸ்யூ டிஃபென்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க சார். ஓகே, ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ஆஃப் த சீசன் வரும். ஸோ அப்போ அதனால ஒருத்தர் 15-20 வருஷம் எஸ்ஐபி ரன் பண்ணுறாங்கன்னா அந்த 15-20 வருஷம் சைக்கிளில் வேறு ஃபண்டில் அவங்க எஸ்ஐபி போயிருப்பாங்க. அவங்களுடைய அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்க ஏன்னா அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அவங்க வேறு சைக்கிளில் வேறு ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், 20 வருஷம் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 20-25 வருஷம் இல்லைங்க, 30 வருஷம் 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமும் இருக்காங்க. ஓகே 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 30 வருஷம் 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா
ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க 1994. 94 சார். ஓகே. அவங்க ஒரு ரூமை க்ளீன் பண்ணும்பொழுது ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த பேப்பர் கிடைச்சும் போது பார்த்தாங்கன்னா ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு ஓகே 1000 ரூபா அவங்க போட்டிருக்காங்க. அது வந்து பழைய கோத்தாரி பயனீர். ஓகே 1000 ரூபா போட்டிருக்காங்க. இன்னைக்கு எடுத்து அவங்க வேல்யூ எடுத்து பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 ரூபாய்க்கு மேல அந்த வேல்யூ இருக்கு. போட்ட 1000 ரூபாய்க்கு வெறும் 1000 ரூபா. வெறும் 1000 ரூபா. ஓகே ஓகே. ஸோ இது வந்து சில பேர் பார்க்காம விட்டதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பட் தொடர்ந்து கான்சியஸா இன்வெஸ்ட் பண்றவங்க எங்கள்கிட்ட இல்லாமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷமா 25 வருஷமா ஓகே கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிடுறவங்க இருக்காங்க. ஒரே ஃபண்ட்ல இருக்க மாட்டாங்க, பட் வேற ஃபண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. சார் இப்போ நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கும்போது இது எஸ்ஐபில நிறைய இருக்குல்ல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் எஸ்ஐபி பண்றேன் அப்படிங்கும்போது அந்த 10 crore நான் அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு எஸ்ஐபி மந்த் அண்ட் மந்த் பண்ணணும் சார்? ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 கோடி ரூபா கார்பஸ் வரணும். இன்னைக்கு 35 வயசு ஒருத்தர் இருக்கக்கூடிய நபர் ஓகே ஒரு 25 வருஷத்துல அவரால் ஒரு 10 கோடி ரூபா கார்பஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு 35 வயசு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 25 வயசுன்னா ஒரு 60 வயசு. அதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பிற்காலத்தில் வந்து முன்னாடி கூட வரலாம்னு வச்சுங்களேன். ஒரு வாதத்துக்காக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 60 வயசுல 10 கோடி ஒரு கார்பஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா இன்னி தேதிக்கு ஒரு 17,500 ரூபா எஸ்ஐபி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வருஷம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணா போதும். அவருடைய இன்கமும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆமா, இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். போக போக அவருடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பட் 60 வயசு வரைக்கும் அவருக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு அசியூமிங் அந்த இருக்குங்கிற பட்சத்தில் இன்னி தேதிக்கு 17,500 ஸ்டார்ட் பண்ணார்னா எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனார்னா அவருடைய கார்பஸ் மொத்தம் ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு 10 கோடி ரூபா அவருடைய கார்பஸ் 60 இயர்ஸ்ல அச்சீவ் ஆகும். ஓகே. இது வந்து கண்டினியூஸ் எஸ்ஐபியில் அவரால் இந்த 10 கோடி கார்பஸ் கோலுங்கிறத இந்த லட்சியத்தை அவரால் அடைய முடியும். 15 வருஷம் 25 வருஷம் சொல்றேன். இப்போ 35ல இருக்காங்க அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு நான் வந்து எஸ்ஐபி பண்றேன், 10% ஸ்டெப் அப் பண்றேன் நான். ஆனா எல்லாருக்கும் 25 வருஷம் வரைக்கும் முதலீடு பண்றதுக்கான கால சூழ்நிலைகள் இருக்க போறது கிடையாது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா 50 வயசுல அவங்களோட வேலை வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இல்ல அவர்களே வந்து பாத்தீங்கன்னா கூட தவறி போகலாம். இந்த மாதிரி நிறைய சூழல்கள் வரும். அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. எனக்கு வந்து ஒரு 25 எனக்கு 15 இயர்ஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் தான் என்னால் முடியும். ஸ்டெப் அப் பண்ணாலும் அவ்வளோதான் முடியும். அப்படிங்கும்போது எகைன் அந்த 10 crore நான் அச்சீவ் பண்ணா எவ்வளோ சார் நான் பண்ணணும்? ஸோ அந்த 10 கோடி கோல் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸடாக ஒரு 25 வருஷத்துல நம்ம இங்கேருந்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 35 வயசு இருக்கக்கூடிய நபர் இன்னி தேதியில ஒரு 40,000 ரூபாய் எஸ்ஐபி அவர் ஸ்டார்ட் பண்றாருன்னா 15 வருஷம் அவர் தொடர்ந்து கட்டணும். இதை லிமிடெட் பீரியட் எஸ்ஐபின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே 40,000 15 வருஷத்துக்கு தொடர்ந்து அவர் கட்டினார் அப்படின்னு சொன்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட்னு சொல்லுவோம். அந்த டெஃபர்மெண்ட் பீரியட்ல எதுவுமே நடக்காது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, விட்ராலும் கிடையாது. ஸோ அந்த டெஃபர்மெண்ட் பீரியட் 10 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 25வது வருஷத்து முடிவுல அவரால் 10 கோடி கிடைக்கும். அகைன் நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லுவாங்க சார் 1 கோடி, நீங்க நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் 1 கோடி கார்பஸை வந்து இப்போ 25 வருஷம் கழிச்சு கம்மியா இருக்கலாம். இன்னி தேதிக்கே 10 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட். ஆமாங்க சார். ஸோ அதனால 25 வருஷம் கழிச்சு 10 கோடிங்கிறது ஒரு கரெக்டான அமௌண்ட்டா இருக்கும். எல்லாராலையும் அந்த 10 கோடி இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அதனால 10 கோடி இஸ் டீசென்ட் கார்பஸ். ஒரு அனாலிசிஸ் ஒரு இது நம்ம பண்றதுக்கு 10 crores இஸ் டீசென்ட் அமௌண்ட். ஸோ டு சம் இட் அப் 40,000 ரூபாய் எஸ்ஐபி 15 வருஷம் அவங்க ரன் பண்றாங்க. 10 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியடு. இந்த 15 வருஷம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பீரியட் அந்த கான்செப்ட் கேட்டோம்னா இட் இஸ் கால்ட் லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி. 10 இயர்ஸ் டெஃபர்மெண்ட் பீரியட். 25 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு 10 கோடி ரூபா கார்பஸ் இருக்கும். இப்போ நான் வந்து 15 இயர்ஸ்க்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். மீதி இருக்கிற 10 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் கம்ப்ளீட் எஸ்ஐபி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது என்னுடைய பணம் வந்து இதுக்கு மேலே வளர்ந்துகிட்டே இருக்குமாங்க சார்? ஆமா. ஸோ இப்போ நீங்கள் பணம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுதும் வளருது, இன்வெஸ்ட் பண்ணாத போதும் உங்களுக்கு வளருது. ஸோ ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டப் ஆயிருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ அகைன் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ அது வந்து லம்சம் அமௌண்ட் மாதிரி லம்சம் அமௌண்ட் ட்ரீட் ஆகி அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த 10 crore கார்பஸ்ங்கிறது 25 வருஷத்துல உங்களுக்கு அச்சீவ் ஆகும். இது எல்லாமே ஒரு அசம்ஷன், ஒரு 15% ரிட்டர்ன்ஸ்ங்கிற ஒரு அசம்ஷன்ல அந்த 10 கோடி ரூபா கார்பஸ்ங்கிறது அச்சீவ் ஆகும். இப்போ நீங்க வந்து இன்னி தேதியிலேருந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 ஃபண்டு இன்னி தேதியிலேருந்து 30 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். 20 ஃபண்டு இருக்காது, ஒரு 10 ஃபண்டு ட்ராக் ரெக்கார்டு இருக்கலாம். ஸோ அந்த 10 ஃபண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இன்னி தேதிக்கு உங்களுக்கு அந்த எஸ்ஐபி அவ்வளோ பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் அதை தாண்டியே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த மாதிரியான ப்ரொஃபைல், ஏன்னா நீங்க அரௌண்ட் லைக் 18ல இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்து நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க.
ஸோ இங்க கிளைண்ட் ஹேண்ட்லிங்கே உங்களோட கிளைண்ட் பேஸும் வந்து நல்ல பெரிய பேஸ். எனக்கு அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நீங்க காட்டினீங்கன்னா, நான் சொல்றதை விட காட்டுறதுக்கு வந்து பவர் என்னைக்குமே அதிகம் இல்லை சார். இந்த மாதிரி உங்களோட கிளைண்ட்ஸ் ஒருத்தருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இப்போ நீங்க சொன்ன நம்பர்ஸ்லேயே இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கார்பஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிளைண்ட்டோட ப்ரொஃபைல் மட்டும் காட்டலாமாங்க சார் நம்ம வியூவர்ஸ்க்கு? காட்டலாம். ஸோ இந்த ஒரு 10 கோடி ரூபா கார்பஸ் அச்சீவ் பண்ண முதலீட்டாளர்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சொல்ல முடியும். ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் இருக்கும்பொழுது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 25,000 ரூபா எஸ்ஐபியில் 2008 ஸ்டார்ட் பண்ணார். ஓகே ஓகே சார். 2008 ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 20-30% வந்து அவங்களுக்கு லாஸில் இருந்துச்சு. ஓகே ஓகே. பட் தொடர்ந்து விடாமுயற்சியாக அதை வந்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. எந்த லாஸ் இருந்தாலும் அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் கண்டினியூஸாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பல்வேறு காலகட்டத்தில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க, 25,000. அப்புறம் 2014 ஒரு தடவை எஸ்ஐபி ரிவைஸ் பண்ணாங்க, டோட்டல் அமௌண்ட்டை ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2018 ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை அவங்க ரிவைஸ் பண்ணாங்க. 25,000 ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க மாசம். ஓகே. இப்போ அவங்க கார்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபா இருக்கு. ஓகே. இந்த மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபா அவங்க கார்பஸ் இருக்கு. ஓகே. இன்னி தேதிக்கும் அவங்களுடைய லைஃப் டைம் சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் டைம் எக்ஸ்ஏஆர்ஆர் ஆர் லைஃப் டைம் சிஏஜிஆர் சொல்லக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% இருக்கு. 18%. இந்த 25% மார்க்கெட் விழுந்த பிறகும் கிட்டத்தட்ட 18% அவங்களுடைய லைஃப் டைம் எக்ஸ்ஏஆர்ஆர் இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாம் ஒரு பெர்சிவியரன்ஸ். உங்களுக்கு தொடர்ந்து மார்க்கெட் என்ன கிராஷ் ஆனாலும் அவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, பணத்தை வெளியெடுக்கல. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. 25,000 ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட் 15 வருஷ பீரியட்ல ஒரு 3-4 எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க எஸ்ஐபி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 2014, 2018, 2020 லேட் 2020 அவங்க ரிவைஸ் பண்ணி இப்போதைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 கோடி ரூபா இருக்கு வித் அபவுட் 18% சிஏஜிஆர். ஸோ அதனால இது எல்லாமே பாசிபிள். இது வந்து நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு புக்கில் இருக்கக்கூடிய தியரியை மட்டும் நம்ம சொல்லலை. இது எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நம்மள்ட்ட இருக்கு, எல்லாமே காட்டலாம். ஹோம் லோன் 20 இயர்ஸ்க்கு போடுறாங்க. 20 இயர்ஸ்க்கு எஸ்ஐபி பண்ணுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நான் 20 வருஷம் கழிச்சு நான் எப்படி எவ்வளோ எஸ்ஐபி பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனை வருது. ஹோம் லோன் எப்படி கட்டுறீங்க 20 வருஷமா, அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள்கிட்ட அந்த கேள்வி வந்திருக்கும்ல சார் கிளைண்ட்ஸ்? நிறைய பேர்கிட்ட வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 26,000 கோடி மாதம் எஸ்ஐபி போயிட்டு இருக்கு. ஸோ அதில் சில பேர் ஸ்டாப் பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட் விழும்போது ஸ்டாப் பண்ணுறாங்கிற ஒரு பட்சம், திருப்பி மார்க்கெட் ஏறும்போது திருப்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஆர்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு எஸ்ஐபி எல்லாருமே வியூ பண்றாங்க. ஓகே. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அப்படியே ஆர்டியை தான் ஒரு சேவிங்ஸ் டூலா யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எஸ்ஐபிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. சில காலகட்டங்களில் மார்க்கெட் கீழே விழுது, அதனால கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, கொஞ்சம் பேனிக் ஆகிறாங்க. அது எல்லாமே நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான், எல்லா மார்க்கெட் ஃபுல்லையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே ஓகே. பட் அவங்க வந்து எஸ்ஐபி வந்து ஒரு கரெக்டான டூல், ஒரு நல்ல டூல், ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு நல்ல டூலுங்கிறத மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சில்ட்ரன் அவங்க ஒரு வேலைக்கு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து அவங்களுக்கு எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு லெசன் கொடுக்குறாங்க அவங்க. ஓகே ஓகே. நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்களை பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு எஸ்ஐபி முதலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து 40 வயசு 45 வயசுல தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கோ எஸ்ஐபி இன்வெஸ்டிங்களோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே விஷயம் அவங்க குழந்தைங்களுக்கு போக வேண்டாம், அவங்க 22 வயசு 23 வயசுல அவங்க வேலைக்கு சேரும் பொழுதே அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்றாங்க பேரண்ட்ஸு. ஓகே. நீங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் பாருங்க, அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்ஐசி, எஃப்டி, ஆர்டி, இது 3 தான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால கண்டிப்பா வந்து இந்த 20 வருஷம் எஸ்ஐபிங்கிறதெல்லாம் அதை தாண்டி கூட இன்னிலேருந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. பட் கொஞ்சம் நடுவில் ஸ்டாப்பேஜஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அதை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் செட் ஆயிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அது இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, பர்சனல் ஃபினான்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் பேரண்ட்ஸே இப்போ வந்து எஜுகேட் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது. அதுலேயும் முக்கியமாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன் உங்களுக்கு சொல்லித்தராத விஷயத்த
வீட்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் பண்றாங்க சார். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையாலுமே நல்ல விஷயம் சார். இங்க தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் பெனட்ரேஷன் கம்மியா இருக்குங்க. ஓகே. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பெனட்ரேஷனோ இல்லை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெனட்ரேஷனோ டெல்லியில் இருக்கக்கூடியதோ தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. தமிழ்நாடு கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ம். பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ Okay. தமிழ்நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஓகே. ஸோ இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கும். ம். நிறைய மக்களுக்கு இது ரீச் ஆயிட்டு இருக்கு இப்போ தான். ம். ஸோ அதனால ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இங்கேயுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சார் எங்க ஜென்ரேஷன் அதெல்லாம் பீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ஏதோ ஒரு பேரியரை பிரேக் பண்ணி அடுத்ததுக்கு வைக்கிறாங்க. Correct. அசால்ட்டா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்குன்னா ரிஸ்க் தெரிஞ்சுதான் நாங்க வரோம் ஆமா. அப்படின்றாங்க. அந்த ரிஸ்க்கை தாங்கிக்கிற அளவுக்கான மைண்ட் செட்டும் இன்னைக்கு ஜென்ரேஷன் அது 2K கிட்ஸ் எல்லாமே நல்லா சொல்லலாம் சார். இல்லை இப்போ பாருங்க, இப்போ எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் ரூரல்லேருந்தே வராங்க. ஓகே. ரூரல்லேருந்தே வராங்க. இப்போ இன்னி ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு 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 யூடியூப் சேனல்லையோ இல்லை ஒரு 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 மீடியாலேயோ வந்து தமிழில் மார்க்கெட்டை பற்றி புரிய வைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த 3 வருஷத்தில் அது பிக்கப் ஆயிருக்கு, நிறையா இருக்குது. அதனால வந்து ரூரல் மக்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி அவங்களுக்கு வந்து இது டிப்ரைவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே. ஓகே. அவங்க அந்த அந்த ஊரில் என்ன ஒரு சிட் ஃபண்டோ இல்லை எதுலையோ அதிலே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அவங்களால வந்து மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கு. பட் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெனட்ரேஷன் மாதிரி இன்னும் இங்கே வரல. ஓகே. அது வரும் தான் நினைக்கிறோம். ஓகே சார். சார் தேங்க்யூ சார் இந்த அளவுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் சேம் இந்த பெனட்ரேஷன்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வரணும், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம சேனலுடைய ஒரு முக்கியமான நோக்கம் சார். சார் தேங்க்யூ சார்.